அந்த ஃபாக்ஸ் பயல நாம நிஞ்சாவை ஆகவே விடக்கூடாது. உண்மைதான். லார்ட் ஹொக்காகே என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அந்த டீம் கக்காஷி டெரரிஸ்ட் ஜாபுசாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நைன் டெயில்ஸ் பையன் தான் சண்டை போட்டானா. வாய்ப்பே இல்ல. அவன் எதுக்குமே உதவாத ஒருத்தன். கண்டிப்பா கக்காஷி தான் சண்டை போட்டிருப்பாரு. அந்த நைன் டெயில்ஸ் பையன் இருக்கான்ல, ஜூனியர் எக்ஸாமோட கடைசி வரைக்கும் அவன் வந்துட்டான். ஓ அப்படியா? நான் நினைச்சதை விட அவன் திறமசாலிதான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த அரக்கம் வெளியில வராம இருந்தாலே போதும். இவன் யோகாவை தோக்கடிச்சானா என்னால நம்பவே முடியல. மேட்ச் செமையா இருந்துச்சு. வாவ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. குறிப்பா அவன் ஜெயிப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்குள்ளேயே ஏதோ இருந்திருக்கு. பிடிவாதத்தோட விடாமுயற்சியும் சேர்த்து அவன் ரொம்ப சிறப்பாவே போராடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நெஞ்சா வழியை அவன் கைவிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவனே தகுதியுடையவனா மாத்திக்கிட்டான். அதுக்கு காரணம் அவனோட விடாமுயற்சி தான். லார்டு தேர்ட், லார்டு ஃபோர்த் கண்ணு முன்னாடியே ஒரு ஹீரோ அவதரிச்சிட்டான்.